காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வாக்கியத்தை வாசிப்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே யார் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். நிதானிக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள், ஆராய்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள், இருமாப்பு அடையாதவர்கள் ஆவிக்குரியவர்கள், காலத்திற்கு முன்னே தீர்ப்பு சொல்லாதவர்கள் ஆவிக்குரியவர்கள், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள், மனரம்யமாய் வாழ்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சிந்தித்தோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு அநேக பெயர்கள் உண்டு. நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள், விசுவாசிகள் என்று அழைக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறார்கள் சில நேரங்களிலே. ஆனால் வேதம் நமக்கு ஒரு நன்றாக ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. வேதம் நம்மை இவ்விதமாய் அழைக்கிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நல்ல ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறதை விட, நல்ல ஒரு விசுவாசியாய் இருக்கிறதை விட, நல்ல ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பதை பார்க்கிலும் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சுபாவங்கள் என்ன, அவங்களுடைய தனித்துவம் என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ ஜனமே, கொரிந்து திருச்சபைக்கு பவுல் கடிதம் எழுதுகிற பொழுது யார் ஆவிக்குரியவர்கள் என்பதை அடையாளப்படுத்தி எழுதுகிறார். அப்படி அவர் அடையாளப்படுத்தி எழுதுகிற பொழுது அந்த ஆவிக்குரியவனுக்கு உண்டான அடையாளங்களில் ஒன்று பக்தி விருத்தி அடைதல். பக்தி விருத்தி அடைதல். அப்போ யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது பக்தி விருத்தி அடைகிறவன் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஆராதித்தாலும் ஆலயத்திற்கு சென்றாலும் தசம பாகங்களை காணிக்கைகளை கொடுத்தாலும் ஊழியங்களை செய்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடையாத பட்சத்தில் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியாது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு இந்த ஆவிக்குரியவர்களை அடையாளப்படுத்தி எழுதுகிற பொழுது பக்தி விருத்தி அடைகிறவன் நல்லதொரு ஆவிக்குரியவன் என்று சொல்லி அவர் தெளிவாக எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தி விருத்தி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் 2 வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று பக்தி, இரண்டாவது விருத்தி. பக்தி என்பது ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, பயபக்தி, அவர் மீது இருக்கிற அர்ப்பணிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதில் விருத்திங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். பெருகுதல், வளருதல் அல்லது முன்னேறுதல் என்கிற ஒரு அடையாளமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு காரியத்தில் தேக்கம் அடையாமல் அடுத்த நிலைக்கு கடந்து செல்லுதல், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பக்தி விருத்தி என்கிற வார்த்தைக்கு கட்டி எழுப்புதல் என்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது கட்டுமான பணிக்கு அடையாளப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக அஸ்திபாரம் போடப்பட்ட நாளிலிருந்து அந்த அஸ்திபாரத்தின் மேல் கற்களை வைத்து கட்டிடங்களை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நாளுக்கு நாள் அந்த கட்டிடம் வளர்ந்து பெறுகிறது.
நாளுக்கு நாள் அந்த கட்டிடத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகுவது போல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் கட்டிடம் வளருவது போல நம்முடைய ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்பட வேண்டும். வேத வாசிப்பிலே வளர வேண்டும், ஜெபத்திலே வளர வேண்டும், பரிசுத்தத்திலே வளர வேண்டும், ஊழியத்திலே வளர வேண்டும், கிருபையிலே வளர வேண்டும், நீதியிலே வளர வேண்டும். அப்ப அஸ்திபாரம் போடப்பட்ட நாளிலிருந்து அந்த வீடு ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு வளர்ந்து பெருகுவது போல நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருக வேண்டும். வேத வாசிப்பிலே வளர்ந்து பெருக வேண்டும், ஜெபத்திலே வளர்ந்து பெருக வேண்டும், உபதேசத்திலே வளர்ந்து பெருக வேண்டும், தேவ கிருபையிலே வளர்ந்து பெருக வேண்டும். அப்படி நாளுக்கு நாள் யார் பக்தி விருத்தி அடைகிறார்களோ அவர்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த பக்தி விருத்தி என்று சொல்லும் பொழுது 2 நிலைகளாக பிரிக்கலாம். ஒன்று தனிநபர் நிலை, அதாவது தனிப்பட்ட வேத வாசிப்பு, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை, இவைகளில் வளர்ந்து பெருகுதல் தனி மனிதனுக்குண்டான ஒரு பக்தி விருத்தியாய் இருக்கிறது. அதே போல் இரண்டாவதாக சபையினுடைய நிலை, அதாவது பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் பொழுது, ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் உபதேசத்திலே பலப்படுத்தி கொள்ளுகிற பொழுது சபையும் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைகிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப என் அன்பான தேவ ஜனமே, யார் ஆவிக்குரியவர்கள் என்று படிக்கும் பொழுது பக்தி விருத்தி அடைகிறவன் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். தானும் பக்தி விருத்தி அடைய வேண்டும், தான் போகிற சபையும் பக்தி விருத்தி அடைய வேண்டும், தானும் பக்தி விருத்தி அடைய வேண்டும், தன்னோடு இருக்கிற ஆவிக்குரிய நண்பர்களும் தன்னோடு கூட இருக்கக்கூடிய சகா விசுவாசிகளும் ஆவிக்குரிய நிலைமையிலே வளர்ந்து பெருக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் அன்பானவர்களே, பக்தி விருத்தி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி படிக்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பக்தி விருத்தி அடைவதற்கு மிக முக்கியமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம் வசனம். வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. ஆதி திருச்சபை நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைந்ததற்கு காரணம் வேத வசனம் அங்கு தெளிவாக போதிக்கப்பட்டது. தேவ வசனம் தெளிவாக போதிக்கப்பட்டது. வேத வசனம் ஆதி திருச்சபையிலே ஸ்தோத்திர முற்பிதாக்களின் காலத்திலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தனே, வசனம் விருத்தி அடைந்தனே, வசனம் மேற்கொள்ள ஆரம்பித்தனே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆதி திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கும் ஆதி திருச்சபையில் இருந்த பரிசுத்தவான்களுடைய பக்தி விருத்திக்கும் மிக காரணமாய் இருந்தது வேத வசனங்கள் தெளிவாக போதிக்கப்பட்டது. வேத வசனங்கள் தெளிவாக அவர்களுக்கு விவரித்து சம்பாசித்து சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். திஷ்டாந்தப்படுத்தி அங்கே பேசப்பட்டது. அந்த வேத வசனம் நாளுக்கு நாள் அவர்களுக்கு போதிக்கப்படும் பொழுது, அவர்கள் நாளுக்கு நாள் அந்த வேத வசனத்திலே வளரும் பொழுது, அந்த வசனத்தின் மேல் அவர்கள் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது ஆதி திருச்சபை மக்கள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைந்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர விரும்பினால், ஊழியத்திலே வளர விரும்பினால், சபையிலே நீங்கள் வளர விரும்பினால், ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட விரும்பினால் நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாக வளர விரும்புகிறேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஸ்தோத்திரம், பிரகாசிக்க முடியவில்லை, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்விகளோடு இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு பக்தி விருத்தி அடைய வேண்டும். அந்த பக்தி விருத்தி அடைவதற்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஸ்தோத்திரம், திருவசனமாகிய இந்த ஞான பாலின் மேல் நீங்கள் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்துல 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, புதிதாய் பிறந்த பிள்ளைகள். அப்ப அந்த புதிதாய் பிறந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும். அதே போல நீங்கள் வேத வசனத்துல நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் தெரியும் என்கிற மனப்பான்மையோடு நீங்கள் வேதத்தை வாசிக்க கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா சத்தியமும் எனக்கு தெரியும், எல்லா உபதேசமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அந்த மனநிலையிலே அமர்ந்து நீங்கள் கேட்பீர்களானால் அந்த வசனம் உங்களுக்குள் கேரிய செய்யாது, அந்த வசனம் உங்களோடு கூட பேச முடியாது. அப்போ ஒரு புதிதாய் பிறந்த பிள்ளைகள் ஒன்றுமே தெரியாமல் எப்படி தாய் தகப்பனை சார்ந்திருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல வேத வசனத்தின் மேல் நீங்கள் தாகமாய் இருப்பீர்களானால், அந்த வேத வசனத்தை ஆர்வமாய் நீங்கள் கேட்பீர்களானால், புதிதாய் பிறந்த பிள்ளை ஸ்தோத்திரம் பாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பது போல வசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்சையாய் இருப்பீர்களானால், அந்த வசனம் நாளுக்கு நாள் உங்களை பக்தி விருத்தி அடைய பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அங்க பைபிள் சொல்லுகிறது, களங்கமில்லாத ஞானப்பால்.
அதாவது பாலிலே கலப்படம் இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போலதான் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது சுய அறிவு அங்க வெளிப்படக்கூடாது, சுய ஞானம் அங்கே வெளிப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அதே போல அந்த இடத்துல மனிதனுடைய கற்பனைகள் அங்க வெளிப்படக்கூடாது. மாமிசத்திலிருந்து பேசவும் கூடாது, மாமிசத்திலிருந்து எடுத்து நாம் சிந்திக்கவும் கூடாது. அப்ப ஒருபோது வசனத்தோட ஒன்றையும் கூட்டக்கூடாது. வசனத்தை கலப்பாய் ஒரு நாள் நாம் போதிக்க கூடாது. அப்ப ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கலப்பாய் போதிக்காமல் ஆரோக்கியமானவைகளை பேசுவதற்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கலப்பான உபதேசங்களுக்கு செவி கொடுக்காமல், தூர் உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்காமல், ஸ்தோத்திரம், ஆரோக்கியமான வசனங்களை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்ப யாருமே கலப்படமுள்ள ஒரு பாலை வாங்குவதற்கு ஆயத்தமாக இல்லை. அதே போல கள்ள உபதேசத்தை கேட்பதற்கும் கள்ள சத்தியத்தை கேட்பதற்கு நாம் ஒருபோதும் ஆயத்தமாய் இருக்கக்கூடாது. மூன்றாவது அங்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப புதிதாய் பிறந்த பிள்ளை தாய் பாலுக்காக அழுது கொண்டே இருப்பது போல, ஸ்தோத்திர, வாஞ்சியாய் இருப்பது போல ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மேல் நீங்கள் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பொதுவா டாக்டர்கள் சொல்லி அனுப்புகிற காரியம், ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லுகிறார்களோ, அதே போல ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு திருவசனமாகிய ஞானப்பால் மிக முக்கிய அவசியம். அப்ப என் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். நீங்கள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் திருவசனமாகிய ஞான பாலின் மேல் நீங்கள் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதற்கு ரொம்ப ஆர்வமா இருக்கணும். தினந்தோறும் வேதத்தை வாசித்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் நீங்கள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அந்த இடத்துல வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவளானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பக்தி விருத்தி அடைவதற்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வரங்களை நாம் நாட வேண்டும். அதாவது இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதோடு, ஞானஸ்நானம் எடுப்பதோடு, அபிஷேகத்தை பெறுவதோடு, ஆலயத்திற்கு செல்வதோடு என் கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி அதோடு தங்கள் ஆவிக்குரிய வட்டத்தை சுருக்கிக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படி அல்ல. நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை விரும்ப வேண்டும். ஆவிக்குரிய கிருபை வரங்களை விரும்ப வேண்டும். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வரங்கள் எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு உரியது, ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் வரங்களை கொடுப்பார், நாங்கள் விசுவாசிகள், எங்களுக்கு எப்படி வரங்கள் கிடைக்கும் என்று சொல்லி இவர்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையால், ஒரு அறியாமையினால் வரங்களின் மேல் இருக்கிற வாஞ்சையை விட்டு விடுகிறார்கள். அன்பானவர்களே, தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, கேட்கிற யாவருக்கும் வரங்களை கொடுப்பதற்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக பயன்பட விரும்புகிற பிள்ளைகளுக்கு அவர் வரங்களை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் விரும்பணும். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்களை விரும்பணும். இதே கொரிந்து திருச்சபை ஸ்தோத்திரம் 9 வரங்களையும் பெற்றுக்கொண்ட யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை என்று படிக்கிறோம். அப்ப கொரிந்து திருச்சபையில எல்லாருமே வரம் பெற்றவங்களா இருந்திருக்கிறாங்க. அதே போலதான் நீங்களும் நானும் நாளுக்கு நாள் யார் ஆவிக்குரியவன் என்று படிக்கும் பொழுது பக்தி விருத்தி அடைகிறவன் நல்ல ஒரு ஆவிக்குரியவன். பக்தி விருத்தி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் வரங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனத்தை நீங்கள் கேட்கணும். விசுவாச வரம், குணமாக்குகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வரங்களை கேட்டு அதை ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற பொழுது, அந்த வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த வரங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, தனிப்பட்ட ஜீவிதத்தை, அங்கத்துவம் வைக்கிற சபையை அது பக்தி விருத்தி அடைய பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிக்கும் பொழுது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, மூன்றாவதாக பக்தி விருத்தி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அறிவு இருமாப்பை உண்டாக்குகிறது, அறிவு பெருமையை உருவாக்குகிறது, அறிவு மேட்டிமையை உருவாக்குகிறது,
அன்புதான் நமக்குள்ள பக்தி விருத்தியை உருவாக்குகிறது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளா மாற வேண்டும். காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறீர்களோ அதே போல நீங்கள் காண்கிற சகோதரனிடத்தில், நீங்கள் காண்கிற சகோதரியினிடத்திலே அன்பு கூற வேண்டும். உங்களுடைய நண்பர்களிடத்திலே நீங்கள் அன்பு கூற வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு கூறுகிறீர்களோ, அங்கத்துவம் வகிக்கிற சபைகளிலே நீங்கள் அன்பு கூறும் பொழுது, சகா விசுவாசிகளோடு அன்பு கூறுகிற பொழுது, வேலை செய்கிற ஸ்தலத்திலே நீங்கள் அன்பு கூறுகிற பொழுது, அந்த அன்பு உங்களுக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அப்ப வெறும் அறிவு இருக்குமானால் அந்த அறிவு இருமாப்பை மட்டும் உண்டாக்குகிறது. அன்புதான் நமக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அடுத்ததாக 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக பக்தி விருத்தி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். முதலாவது பக்தி விருத்தி அடைவதற்கு திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையா இருக்க வேண்டும். 2வது பக்தி விருத்தி அடைவதற்கு ஆவிக்குரிய வரங்களை நாம் விரும்ப வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது ஸ்தோத்திரம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அடுத்ததாக அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அவர் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், அதோடு நின்று விடாமல் அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிற பொழுது, அந்த அந்நிய பாஷையில தேவனோடு ரகசியங்களை பேசுகிற பொழுது, அந்த அந்நிய பாஷை தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அது சபைக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அப்ப என் கண்பான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்நிய பாஷையும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்நிய பாஷையில வளர்கிற பொழுது, அந்நிய பாஷைகளை பேசி பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிற பொழுது, அது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். 5வதாக தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் விரும்புகிற பொழுது, தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிற பொழுது, அந்த தீர்க்க தரிசனத்தினால் ஒரு மனிதனுக்கு பக்தி விருத்தியும் 2வது புத்தியும் ஆறுதலும் உண்டாகிறது. அப்ப நீங்க தீர்க்க தரிசன வரங்களை விரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். அதுல நன்மையும் உண்டு, அதுல தீமையும் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த வரத்தை நாம் கவனமாக செயல்படுத்த வேண்டும். மாமிசத்தில் அல்ல, சுயத்தில் அல்ல, ஆவி நிறைவோடு கூட, தூய்மையான வாழ்க்கையோடு கூட, விசுவாசத்தோட தேவனுக்காக ஸ்தோத்திரம் மனிதர்கள் மத்தியிலே நாம் ஊழியம் செய்கிற பொழுது அதை ஞானமாய் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், அந்த தீர்க்க தரிசன வரம் தனிப்பட்ட மனிதனுக்கும் சபைக்கும் அது மிகப்பெரிய ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யார் ஆவிக்குரியவர்கள்? பக்தி விருத்தி அடைகிறவன் ஆவிக்குரியவன். எவைகள் பக்தி விருத்தி அடைய பண்ணும்? ஸ்தோத்திர வசனம் நம்மை பக்தி விருத்தி அடைய பண்ணும். 2வது வரங்கள் நம்மை பக்தி விருத்தி அடைய பண்ணும். 3வது ஸ்தோத்திரம் அந்நிய பாஷை பக்தி விருத்தி அடைய பண்ணும். அடுத்ததாக ஸ்தோத்திர வரங்கள் பக்தி விருத்தி அடைய பண்ணும். அதே போல தீர்க்க தரிசன வரம் நம்மை பக்தி விருத்தி அடைய பண்ணும் என்று வேதத்தில் படிக்கிறோம். நாளுக்கு நாள் நம் பக்தி விருத்தி அடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. யார் ஆவிக்குரியவர்கள் என்று சிந்திக்கிற பொழுது பக்தி விருத்தி அடைகிறவன் ஆவிக்குரியவன் என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே யாரெல்லாம் இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாவர் போக மாட்டேன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் இவர்கள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைவதற்கே ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பினால் நிரப்பப்பட, அந்நிய பாஷையால் நிரப்பப்பட, வசனத்தால் நிரப்பப்பட, கிருபையினால் நிரப்பப்பட, விசுவாசத்தினால் நிரப்பப்பட ஆண்டவரை உதவி செய்யும். இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட முடியாதபடி எது தடையாய் இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இங்கே வெளிப்படுகிற அபிஷேகம், இவங்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அந்த பலன் வெளிப்பட, அப்ப அபிஷேகத்தால் நிரப்பப்பட நான் மனதார ஜெபிக்கிறேன். நாளுக்கு நாள் இந்த பிள்ளைகள் பக்தி விருத்தி அடைய என் ஆண்டவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.